ரொம்ப வெயிலில் வந்ததுனால ஆதன் களைப்பாயிட்டான். வழியில் ஒரு அரச மரத்தடியில் உட்காந்து இளைப்பாற ஆரம்பித்தான். அந்த அரச மரத்து நிழல்லையே அவங்க அண்ணி கட்டி கொடுத்த கட்டு சாப்பாடை திறந்து சாப்பிட ஆரம்பித்தான். அந்த மரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு குடிசையில் ஒரு முனிவர் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தார். ஆதன் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலே மயக்கமாயி கீழே விழுந்துட்டான். அப்போது அவனோட ரெண்டாவது அண்ணன் அவனோட பைய எடுத்துட்டு போயிட்டார். இதையெல்லாம் அந்த முனிவர் ரகசியமாக பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தார். ஆதனோட அண்ணன் அவனோட பையை எடுத்துக்கிட்டு போனதுக்கப்புறம் முனிவர் ஆதன் கிட்ட வந்து அவன் பக்கத்தில் உட்காந்து ஒரு பச்சிலையை ஆதன் வாயில் பிழிஞ்சார். அந்த பச்சிலையை பிழிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே ஆதனுக்கு நினைவு திரும்பிடுச்சு. யாரப்பா நீ? ஏன் இந்த காட்டு பகுதியில சுத்திக்கிட்டு இருக்க? உன்னிடத்துல இருந்த சாப்பாடை நீ எடுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் மயக்கம் போட்டு விழுந்துட்டப்பா. உடனே ஒரு ஆள் வந்து உன் பையை எடுத்துட்டு போயிட்டாரு.